செத்துருவேன்னு சொன்னா உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழி தரல. ஏய் என்னடி இதெல்லாம்? சாரிக்கா, மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னடி? தங்கச்சி. ஆமா மலரு, நாளைக்கு தானே வர, பேசாம போடு. பகல்ல கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. ஏய், உன் தங்கச்சி என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு வர தெரிய இப்ப எதுக்கு நீ கிழக்க மேக்க நடந்துட்டு இருக்க? ஒழுங்கா வந்து உட்காரு. ஐயோ புரியாம பேசாதீங்க, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இருந்திருக்காதுரி. அதுதாங்க இன்னும் பயமா இருக்கு. எங்கேயாச்சும் வழி மாதிரி போயிருந்தா என்ன பண்றது? அவ என்ன ஒன்ன மாதிரியா? இங்க பாரு, அவ தனியா லடாக் வரைக்கும் போயிருக்கா. இங்க இருக்கிற கீழ்கட்டளைக்கு வரமாட்டாளா? அது சரி, நடுவுல ஏதோ அவ ஒண்ணு உன்ன மாதிரி இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி இல்லம்மா, நீ பொத்தி பொத்தி வளர்ந்த புள்ள. அவ நல்லா யூஎஸ்னு வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கல, அதுதான். ஹலோ, நானும் வெளியெல்லாம் போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. நீ இந்த நாட்டுல போய் படிச்ச? தனலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பொள்ளாச்சி. அக்கா, எப்படி என் சர்ப்ரைஸ்? என்னடி சர்ப்ரைஸ்? என் போன் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் உங்களை பயமுறுத்தினல, அதான் என் சர்ப்ரைஸ். அதை விட நீ இப்படி அரையும் குறையுமா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க பத்தியா, அதுதான் எனக்கு இன்னும் சர்ப்ரைஸா இருக்கு. அக்கா, என்னக்கா? வந்ததே ஆரம்பிச்சிட்டியா? மாமா எப்படி இருக்கீங்க? உங்க அக்கால கட்டி கொடுத்துட்டல, பார்த்தா எப்படி தெரியுது? அதான் பாக்குறேனே, வர வர உங்க ஏஜ் கம்மியாயிட்டே போகுது. ஒரு உண்மையை சொல்லவா? விட்டா நானே உங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன். கேட்டியா?